நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசுவின் அரவணைக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருவதற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இதன் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட நாம் ஒரு வசனத்தை சிந்திக்கும்படியாக நாம் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் எதை இழந்தான்? அப்போ கர்த்தர் எதை இழந்தார்? கர்த்தர் எதை தேட வந்தார் இந்த உலகத்தில் என்பதை நாம் இந்த நாட்களிலே பார்க்க இருக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாக அவர் பரலோகத்திலே பிதாவின் மடிவிலே செல்ல பிள்ளையாக அவர் வீற்றிருந்தார் என்று பரிசுத்த வேத வசனம் கூறுகிறது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் என்ன பண்ணுகிறார்? ரட்சகராக இந்த உலகத்தில் அவர் இறங்கி வருகிறார். ஆகவே இந்த உலகத்தில் பல காரியங்களை செய்யும்படியாக வந்தார். பாவிகளை நேசிக்க வந்தார், ரட்சிக்கும்படியாக வருகிறார், வியாதிகளை நீக்கும்படியாக வருகிறார். அப்போது அநேக காரியங்கள் நாம் சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் ஆண்டவராகி இயேசுவே அவரை குறித்து சொல்லுகிற வசனம்தான் இந்த லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகவே இதில் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற காரியம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே மனிதன் எதை இழந்தான்? ஆதியாகமம் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் தேவ சாயலாகவே மனுஷனை உண்டாக்கினார். ஆகவே அவர்களை படைத்து அந்த தேவ சாயல் என்று சொல்லும் பொழுது அவரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. ஆகவே மனிதன் தேவனோடு இருக்கிற அந்த உறவின் ஐக்கியத்திலே அவன் இருந்தான். எப்பொழுதும் அவன் தேவனை நோக்கி பேச முடியும், எப்பொழுதும் அந்த தேவனை நோக்கி கூப்பிட முடியும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு கிருபை அந்த நாட்களில் அவர்களுக்கு உண்டாயிருந்தது, இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஆனால் பாருங்க, அந்த மனிதன் பிசாசினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது அந்த கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? ஆண்டவர் சொன்னார்ல, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னவர் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். காரணம், சர்ப்பம் அவர்களை என்ன பண்ணுகிறது? வஞ்சிக்கிறது. ஆகவே புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை அவர்கள் புசித்ததினாலே அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ தன் ஜனம் தனக்கு கீழ்ப்படிந்தாதான் என்ன பண்ண முடியும்? தான் என்ன பண்ண முடியும்? அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அவர்கள் நெருக்கத்தில் அவர்கள் வந்து ஆண்டவர் உதவி செய்ய முடியும். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா? எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை, பசுமையான ஒரு சூழலில் அவர்களை என்ன பண்ணுகிறார்? பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் அவர்களோடு கூட உலாவி கொண்டு அவர்களோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு பாக்கியம், எத்தனை பெரிய ஒரு பாக்கியம்! இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை அன்றைக்கு ஆதி மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்கள் அந்த பாக்கியத்தை இழந்தார்கள்.
காரணம் ஒன்றே ஒன்று, கீழ்ப்படியாமையினாலே. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக அவங்க என்ன பண்ணுகிறாங்க, புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை அவர்கள் புசித்ததினாலே என்ன பண்ணுகிறாங்க, அந்த பாக்கியத்தை அவர்கள் இழந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டவர்களாக அதுவரைக்கும் என்ன பண்ணலாம், அவங்க எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணணும், உன் வேர்வை சிந்தி நீ உழைச்சி தான் நீ சாப்பிடணும். அப்போ உன் பிரசவத்தில் நீ வழி கொண்டு தான் என்ன பண்ண பிரசவிக்க முடியும். இப்படி ஆண்டவருடைய ஒரு அவர்கள் தேவனை விட்டு விலகுதினாலே கிடைக்கப்பட்ட காரியங்கள் தான் இந்த காரியங்கள் எல்லாம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய ஆண்டவராகிய தேவன் விரும்புகிற ஒரு காரியம், தன்னுடைய பிள்ளைகள் தன் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ அன்றைக்கு அந்த உறவை இழந்த மனிதன் ஏன் இந்த உறவை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணுகிறார், நமக்காக வருகிறார். ஆகவே மனிதன் அந்த கீழ்ப்படியாமையினாலே தேவ சாயலை இழந்தான். அல்லேலூயா. ஆகவே தான் அதற்கு பின்பதாக வருகிற சந்ததிகள் எல்லாம் என்ன பண்ணுகிறாங்க, ஒரு சில சந்ததிகள் மாத்திரம் ஆண்டவரை பற்றி கொள்கிறாங்க. அதுலேயும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற மூத்த பிதாக்கள் என்ன பண்ணுகிறாங்க, முற்பிதாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆண்டவர் அவர்கள் மூலமாக சில காரியங்களை செய்கிறார். அப்போ அதற்கு பின்பதாக என்ன பண்ணுகிறாங்க, அநேகர் அவரை பின்பற்றவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய பரிசுத்தவான்கள் அன்றைக்கு என்ன பண்ணுகிறாங்க, மோசே என்ற ஒரு தேவ மனிதன் தேவ சந்நிதியில முகமுகமாய் ஆண்டவரை பார்த்த ஒரு மனிதன். அப்போ அந்த மனிதனுக்கு ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ மனிதர்கள் அவனை நெருக்கும் பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் வருகிறான், அவனை துக்கப்படுத்தும் பொழுது ஆண்டவரிடத்தில் வருகிறான். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் அவன் வருகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஒரு சில தேவ பிள்ளைகள் மூலமாக அவர் இடைப்பட்டார். ஆனால் இம்மனிதன் இழந்த அந்த உறவை எல்லா மனிதர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இந்த உலகத்தில் ஆண்டவராகி இயேசு என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன். அல்லேலூயா. அப்ப மனிதன் இந்த அன்பின் உறவுக்குள்ளாக வர வேண்டும். அவன் தேவ சாயலை பெற்றவனாக, தேவனோடு பேசுகிறவனாக அவன் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்ந்தார். அல்லேலூயா. அதை தான் இந்த உலகத்தில் அவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு நெருங்கி வர நீங்கள் விருப்பம் கொண்டு இருந்தீர்களானால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நம் அருகில் இருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய அன்புக்குள் வருகிறேன். ஆண்டவரே, நானும் இழந்ததை ஆண்டவரே, இந்த தேவ சாயலை நீர் எனக்கு தந்திருக்கிறீர் என்று சொல்லி அவரண்டை நெருங்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். பாருங்க, அன்றைக்கு இயேசு என்ன பண்ணுகிறார், நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். இயேசுவினுடைய ஒரு ஊழியமே இழந்ததை ஈடு செய்கிற ஒரு ஊழியமாக இருக்கிறது. பாருங்க, வியாதியிலிருந்த மக்களை ஆண்டவராகி இயேசு விடுவித்தார். படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார், எழும்பி நடக்க பண்ணுகிறார். அப்போ பல குஷ்டரோகமான வியாதிகளையும் ஆண்டவர் சுகமாக்குகிறார். அப்போ அவரிடத்தில் வந்த முடியாத காரியம் என்று ஒன்று இருந்ததே இல்லை. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இயேசுவினிடத்தில் சகல வல்லமைகள் இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் இழந்த ரட்சிப்பை மீட்டு கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. மனிதன் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை அவர் திரும்ப பெற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு பல நம்பிக்கைகளில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாம் திருப்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும். இந்த வசனத்துக்கு முன்பதாக நீங்க பார்த்தீங்கன்னா, சகேயுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார்,
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ இயேசுவை பார்க்க அவன் மிகவும் ஆசையாயிருந்தான். அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருந்தான். ஆனால் இயேசு என்ன பண்ணுகிறார்? அவருக்கு முன்பாக போய், சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் பிரவேசிக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, வாஞ்சையோடு பார்க்கிற அந்த மனிதன், எல்லாரும் அவனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இவன் பாவியான மனுஷன் என்று சொல்லுகிறாங்க, அநியாயம் செய்கிற மனுஷன் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் இயேசு அவனை சந்தித்து என்ன பண்ணுகிறார்? அரவணைத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அதே சகைவை என்ன சொல்லுகிறார்? அந்த சகைவிடத்தில் ஆண்டவர் எதுவுமே பேசல. ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, இயேசு அந்த இடத்துல வரதான் செஞ்சார். நான் உன் வீட்டில் பிரவேசிக்க வேண்டும் தான் சொன்னார். ஆனால் இயேசு, நீ இந்த காரியத்தெல்லாம் செய்யணும், நாலத்தனையாக கொடுத்துடணும், அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் நல்ல வேதத்தை படித்து பாருங்கள். அப்போ அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த டிப்ரெஷன், மன அழுத்தத்தை எல்லாம் அவன் என்ன பண்ணுகிறான்? வெளியே வருகிறது. அவனையும் அறியாமல் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் நான் சம்பாதித்திருப்பேன், ஆனால் அதை நாலத்தனையாக செலுத்துகிறேன். அப்போ பாருங்கள், அந்த கிராமத்தில் ஒரு அநியாயமாக நான் வாங்கியிருக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு நாலத்தனையா ஒரு 1000 ரூபாய்க்கு 4000 ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றமே உண்டாயிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் சகையுடைய வாழ்க்கையில செய்தார். அல்லேலூயா. அப்போ இந்த மாற்றம் எப்படி வருகிறது? அதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா இருந்தானா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அன்றைக்கு சந்தோஷமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அப்போ சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்ட அவனை ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இயேசுவை எத்தனை பேர் அப்படி சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வாங்க. சகையுடைய வாஞ்சை அதுதான். ஆண்டவரே, நீ என் வாழ்க்கையில் வாரணும், நீர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்க வகை தேடுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த வாஞ்சையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், அதே யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் என்று குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன். ஆகவே தன்னுடைய சீஷர்கள் கடைசி நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு அந்த இடத்துல அவரை கைது செய்யப்பட வேண்டும். அப்பொழுது தம்முடைய சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? தங்களோடு இருக்கிறாங்க. அப்போ இந்த வேத பகுதியில் யோவான் சீஷகன் இடத்துல சொல்லும் பொழுது, இந்த யோவான் சீஷகன் சொல்லுகிறான், யோவான் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அப்போ அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் என்று குறிப்பிடுகிறார் இல்லையா? அப்போ அவருடைய சீஷர்கள் எல்லாம் அவரோடு கூட இருக்கிறாங்க. எல்லாரும் இயேசுவை போல இருக்கிறாங்க. அப்போ இந்த யூதாஸ் மாத்திரம் காட்டி கொடுத்து என்ன பண்ணுகிறான்? இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அப்போ இயேசு சொல்றார், எல்லாரையும் அனுப்பிவிடுங்க, நீங்க என்னதானே தேடுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறார்? தன்னை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் 18ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அதே வார்த்தை வருகிறது. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அது நடந்தது என்று சொல்லி வரும். அப்போ பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய ஜனங்களை தன்னோடு இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். யாரையும் இழந்து போகாமல் அவர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடையவர்களாக அவர் மாற்றிக்கொள்ளுகிறார். ஆகவே அப்படி விடப்பட்ட அந்த சீஷர்களை ஆண்டவர் என்ன பண்ணல? தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு பின்பும் அவர் என்ன பண்ணல? விடவில்லை. அவர்களை தேடி வருகிறார். அல்லேலூயா. காரணம், எனக்கு தந்தவைகளை நான் இழந்துவிடக்கூடாது. ஆகவே அப்படி வந்த ஊழியர்கள் சீஷர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, இயேசு உயிர் தெழுந்து பரமேறின உடனே எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்க? தங்கள் வழியே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க.
அப்பொழுது கூட ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணுகிறார், அந்த மக்களை சந்திக்கும்படியாக வருகிறார். அப்போ எல்லாரும் சொல்றாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் பரிசுத்த தோமா மாத்திரம் சொல்றாரு, நான் அவரை கண்டால் ஒழிய அவரை நம்ப மாட்டேன், அவருடைய விலாவிலே என் விரலை போட்டால் ஒழிய நான் அவரை நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் இயேசு என்ன பண்ணுகிறார், அவனுக்கும் தரிசனமாகி, நீ அவிசுவாசியாய் இராதே தோமா, நீ விசுவாசியாயிரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. அப்ப இழந்ததை ஈடு செய்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்தில் வந்தார். அப்ப மனிதன் எதையெல்லாம் இழந்திருக்கிறான், தன்னுடைய பாவங்களில் இருந்து விழுந்து என்ன பண்ணுகிறான், சந்தோஷத்தை இழந்து விடுகிறான். துக்கங்களோடு இருந்து சமாதானத்தை இழந்து விடுகிறான். கவலையோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில பாரங்களும் போராட்டங்களும் உபத்திரவங்களிலே சிக்கி தவிக்கிறோம். அப்ப பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஒரு வழி என்ன பண்ணுகிறது, நம்மை மீட்டெடுக்கிற ஒரு வழியாக இருக்கிறது. ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோமா? ஆண்டவரே, நான் இன்றைக்கு உம்முடைய பாதத்தில் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் கடன் பிரச்சனையில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், பல போராட்டங்களில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே அவர் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு, அவர் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் உண்டு, அவர் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் உண்டாகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நம் வாழ்க்கையில எதை இழந்திருக்கிறோம் நாம் சிந்தித்து பார்ப்போம். அநேக நேரங்களை இழந்திருக்கலாம், அநேக பணங்களை இழந்திருக்கலாம், அநேக சந்தோஷங்களை இழந்திருக்கலாம். ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் ஈடு செய்வதற்காக தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே நம்மை மீட்கும்படியாக மத்தியஸ்தராக பிதாவாகிய தேவனோடு அந்த இழந்த உறவை புதுப்பிக்கும்படியாகவே அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது? எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்க, ரோமர்கள் நினைக்கிறாங்க அவர் சிலுவையில் மரிச்சிட்டா அது சாபமானவர் தான் என்று சொல்லி என்ன பண்ணுகிறாங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாது, ஏனென்றால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் மரண தண்டனைக்குட்பட்டவர்கள், பாவம் நிறைந்தவர்கள் தான் சிலுவையில் அறைய முடியும் என்று என்ன பண்ணுகிறாங்க, அவர்களுடைய அரசாங்க உத்தரவின்படி அவங்க செயல்படுறாங்க. ஆனால் ரட்சிக்கப்படுகிறோம் நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே அந்த பிதாவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ணினாலும், எந்த இடத்துல கண்களை மூடி ஜெபம் பண்ணினாலும், ஏசப்பா எனக்கு இறங்குங்க, என் ஜெபத்தை கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அதற்காக ஒரு பலி செலுத்த வேண்டும், அதற்காக ஒரு ஆசாரியன் எழுப்பப்பட்டிருக்கிறான். ஆனால் இயேசு அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்குள்ளாக இருந்த அந்த தேவ சாயலை இன்றைக்கு இயேசுவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தருடைய அந்த உறவுக்குள் வாருங்கள். அல்லேலூயா. அவர் சொல்கிறார் அல்லவா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. அப்போ தன்னிடத்தில் வருகிறவர்களை ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவருடைய அன்பின் உறவுக்குள் நீங்க வந்துட்டீங்கன்னா அவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா, என் வாழ்க்கை உம்முடைய பாதத்தில் தருகிறேன். ஆண்டவரே, நான் இழந்த சமாதானம் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. எனக்கு இழந்த நான் நன்மைகளை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கலாமா? யாவரும் கண்களை மூடி, அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலும் உடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எந்த காரியங்களெல்லாம்
இழந்து தவிக்கிறார்களோ அந்த காரியங்களிலே ஒரு ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வியாதியோடு பலகீனத்தோடு ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஒரு புதிய பலனை நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. கட்டுகளோடு பாரங்களோடு இருக்கிற அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய விடுதலை இயேசுவின் நாமத்தினால உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. அந்த குடும்பங்களிலே உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. அவங்க பார்க்கிற இந்த இடத்திலையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லா வியாதியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும் அப்பா. கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எழும்பி நடப்பார்களாக. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்தது என்று சொன்ன வார்த்தையின்படியே இயேசுவே இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து தூக்கி விடுவீராக. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. முடங்கி கிடக்கிற வாழ்க்கை அல்ல, எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கையை தந்திருக்கிறீர் ஐயா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. நெடு நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு முடிவு உண்டாவதாக ஆண்டவரே. குழந்தைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் குழந்தை இல்லாமல் தவிக்கிறேனே என்று சொல்லி ஏக்கத்தோடு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடைபெறட்டும் ஆண்டவரே. சத்துரு தடைத்து வைக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் ஆண்டவரே கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நீர் ஒரு அற்புதத்தை செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடருவதாக. தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.